வெல்கம் டு சூர்யா பிகேபி vlogs. இன்னைக்கு vlog எதை பற்றி இருக்க போகுதுன்னா பிளேட் டெக்கரேஷன் பற்றி தாங்க. இந்த vlog வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து எக்ஸாக்டாக ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளை புக் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ கிளைண்ட்டோட அக்கா பொண்ணுக்கு வந்து சீர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து துபாயில் இருந்தார். ஸோ என்னை வந்து ஃபோன் மூலமாக புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து வேகமாக போயிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன தான் வந்து 6 ஹவர்ஸில் புக் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளார்ஸ் எல்லாம் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 13 பிளேட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 7வது நாள் தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுங்க. ஸோ தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பனானா வந்து பாதி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். தேங்காய் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பிங்க் வித் க்ரீன் வந்து பர்டிகுலராக கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 13 பிளேட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் நான் எப்போதுமே ஆரம்பிப்பேன். ஆப்பிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஒரு சில சாம்பிள் பிக்சர்ஸும் நம்ம இன்ஸ்டா பேஜ்லேருந்து எடுத்து கஸ்டமர் வந்து நமக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து பண்ணிட்டேன். ரிங் மாதிரி கொடுத்து பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி. அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டது வந்து இந்த டால் கேட்டிருந்தாங்க, சாக்லேட் டால் மாதிரி. ஸோ அதுவும் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டெக்கரேஷன் பண்ணுறப்போ டேட் வந்து பார்த்திங்கன்னா 29th May, 30th மார்னிங் வந்து ஃபங்க்ஷன். ஸோ அப்படி நான் பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நைட்டு 11 மணிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 4 or 5 பிளேட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மீது வந்து இருக்குது. அவங்க வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு எல்லோ வித் ப்ளூ கலர் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ரோஸ் பாஸ்கெட் வந்து எல்லோ கலரில் அவங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ், பேம்பு பேஸ்கெட்ஸில் கூட பண்ணிகிட்ருக்கோங்க. சில்வர் பிளேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நல்லா இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் தான். இருக்கிறதுலே வந்து கிராண்டாக இருக்கிறது ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ் தாங்க. நம்ம கஸ்டமர் வந்து இன்றைக்கி ஜெர்மன் சில்வர் தான் கேட்டிருந்தாங்க. அதில் தான் வந்து நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பனானா பிளேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் வந்து ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி, அதுவுமே வந்து எல்லோ கலர் சாரியில் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பாஸ்கெட் ரெடியானது எல்லாமே வச்சு நான் ஒரு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து தேங்காய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி ரோப் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பாடி எல்லாமே வந்து கலர் பண்ணிட்டேன். பிங்க் அண்ட் எல்லோ தீமில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. டடா, ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இப்படி தாங்க நான் கோகோனட் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸில் பண்ணுறதாங்க ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட்டுமே வந்து எவ்ரி டைம் அதுவாக தான் இருக்கும். எனக்கு ஃப்ளவர்ஸ் வைப்பீங்களா அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து நம்ம பண்ணிடலாம். வெற்றிலை வந்து உள்ள பாக்கெல்லாம் வச்சு தாமரையெல்லாம் நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு டேரெக்டாக போயிட்டோங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் திருப்பூரில் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6 to 7 kilometers தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க. இன்ஸ்டாலெல்லாம் வந்து டிஎம் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறீங்க, நீங்களே வந்து டேரெக்டாக வென்யூக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்தாலும் சரிங்க, டேரெக்டாக வந்து நான் தான் வருவேன் டெலிவரிக்கு. ஸோ இன்றைக்கும் அப்படி தான். அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நீட்டாக போய் அங்கேயே எல்லாத்தையுமே செட் பண்ணி அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து சவுத் இந்தியாவில் எங்கேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலுமே நாங்கள் டேரெக்டாக உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து டெக்கார் பண்ணி கொடுத்துருவோங்க. இன்றைக்கி இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து க்ரீன் அண்டு கோலம் பார்டர் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் அதே மாதிரி வந்து நான் பண்ணி கொடுத்தாச்சு. நிறைய மாடல்ஸுமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்க்ரீனில் மேலே தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஆல்சோ நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுங்க. நீட்டாக எல்லாத்தையுமே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஆர்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. நான் இது வரைக்கும் வந்து 6 ஹவர்ஸ்லலாம் வந்து ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணி பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனுங்க. அடுத்து இவங்க சீருக்கும் வந்து நம்மளை தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு vlog வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Surya.